ஸ்பெஷலா என்ன சரக்கு வந்தாலும் கீழமாசியில இல்லாத பொருள் எங்கேயும் கிடைக்காது. பஜார் சின்ன கடையில இருந்து பெரிய கடை உருவாக்குறது கீழமாசிக்கு. எந்த ஊர் எடுத்தாலும் ராம்நாடு, சிவகங்கை, தேவகோட்டை, தேனி, கம்பம் எந்த ஊர் எடுத்தாலும் மதுரை சுற்று அளவுக்கு சின்ன கடை வைக்கணும்னா இங்க வந்து முதல் லேசா நுழைவாக இங்க வாங்க முடியும். அப்புறம் அதே அளவுக்கு ஸ்டேஷனரில இருந்து நோட் புக்ஸ்ல இருந்து எல்லாமே இங்க இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி பெருமையில வாங்கிட்டு அடுத்து டைரக்டா கம்பெனி எங்கே தயார் பண்றாங்க அந்த மாதிரி போயிடுறாங்க. ஒரு அரை டன்னு, 3/4 டன்னு, 1 டன்னு வரையும் வாங்குறது இங்கேதான். அப்புறம் அவங்க வியாபாரம் பிக்கப் ஆச்சுன்னு வச்சுங்க, அதுல வச்சு இந்த இது வந்து எங்கே தயார் பண்றாங்க அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. இப்போ கோல்டு வின்னர் வந்து 10 ஒரு டின்னு எடுப்பீங்க, 10 பெட்டி எடுப்பீங்க, அப்புறம் 50 பெட்டி எடுப்பீங்க, 100 பெட்டி எடுப்பீங்க. அப்புறம் 100 பெட்டி எடுக்கும்போது நம்ம லோடு அரைக்கிறோம்னு சொன்னா இப்போ கோல்டு வின்னர் எங்கே தயார் பண்றேன், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அந்த ரேஞ்சில் போயிடும். காலையில 9:30 மணிக்கு பஜார் ஆரம்பிக்கும். வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடினா 24 வருஷம் வாங்கலாம் சரக்கு. இப்போ வந்து 11 மணிக்குள்ள கடையை அடைக்கிறவங்க 9:30 10 மணி வரையும் வேணா எல்லா சரக்கு வாங்கிக்கலாம். காய வச்ச பொருளாட்டம் கிடைக்கும். இப்போ ஒரு குழந்தைகளுக்கு பச்சளை மாவு இருந்து கொடுக்கணும்னு சொன்னா இங்க வந்தா காஞ்ச பொருளா வாங்கிடலாம். மற்ற இடத்துக்கு போனா செடி பச்சையாத்தே வாங்க முடியும், அது கிடைக்கணும். அது வந்து இங்க வந்து மெட்டீரியலாகவும் இருக்கு, புரொடெக்ஷனாக அந்த இது மாதிரி தயார் பண்ணிக்கலாம். பழசரக்குன்னா ஹோல்சேலாகவும் இருக்கு, ரீட்டெயிலாகவும் இருக்கு. இப்போ வந்து இந்த இதுல பூரா 50 கிலோ சிப்பம் பூரா பெரிய பெரிய கடையா இருக்கு. எஸ்எம்ல இருந்து நிறைய இருக்கு, சேட்டு கடையில இருந்து நிறைய இருக்கு. சீனி அந்தந்த குவாலிட்டி வச்சிருப்பாங்க. இப்போ நெய் எடுத்தா ஒரு பாட்டில், ரோஜா மார்க் எடுத்தா அது ஒரு பாட்டில், எண்ணெய் எடுத்தா இந்த மாதிரி டீலர்களாக இருப்பாங்க. புளி எடுத்தா ஓஎம்எஸ், கதிரேசன் கிடையாது மொத்த வியாபாரம். அப்புறம் பலசரக்கு வந்து இந்த சவுந்தரவாண்டியம் கடை, அந்த ஜெயஜோதி, அங்கே சக்தி, இது ஊரா கச்சாத்து கடைன்னா வியாபாரிகள் போடுறது. வியாபாரிகள் போடுறது ஊரா அவங்க பர்சன்டேஜ் அது அதிகமான வியாபாரம் பார்க்குறோம். ஒன்று சவுந்தரவாண்டியம் கடை, சக்தி ஸ்டோரு, ஜெயகிருஷ்ணா, இது ஊரா பெஸ்ட் ஐட்டம், ஜரோஜா, இந்த மாதிரி ஒரு கடைக்கு வந்து ₹1.50 இருக்கு. நாட்டு மருந்துல வந்து சிஎம் பொடிச்சாமி, அக்காரட்டி, இவங்க வந்து பெஸ்ட் வேஸ்ட்டு. இதுதான் சில்லறை கடை, 50, 100 கிராம், 200 கிராம் தேவைப்பட்ட அளவுக்கு. ஆனால் நம்ம அங்கே 1 கிலோ வாங்குறது 50 ரூபான்னு, இங்கே ஒரு 10 கிராமே 50 ரூபா இருக்கும். மொத்த கடைக்கு சில்லறை கிடைக்கும். வேறு பட்டாசு இருக்கா, தீபாவளி ஐட்டத்தில் பூரா பெரியாச்சி கடை பட்டாசு ஹோல்சேல். ஷாப்பு ஸ்டேஷனரி ஐட்டம், விஜயலட்சுமி, கணேசா ஸ்டோரு, கணேசா அன்போ, கணேசா டிஸ்ட்ரிபியூட்டரி, இந்த மாதிரி அவங்களாம் பார்ட்னர்ஸ் கடை. பாக்கு, சோப்பு எல்லாமே அனைத்தும், சோப்புல இருந்து தலைக்கு தைக்கிறது எல்லாமே, சீரகட்டி, இந்த பஸ்ஸில் ஊறுகாய்க்கு எல்லாமே இந்த வியாபாரம். எல்லா கடையும் கல்லம் டயர், தண்ணி பாட்டு, கலர் பாட்டு பூராமே ஹோல்சேல். ஒரு கிரேடு தூக்கிட்டா 5 ரூபா எடுத்தா போகும். அப்போ 50 கிரேடு 10 கிரேடு 20 கிரேடு 50 ரூபா அடிக்கும். அந்த மாதிரி அது ஹோல்சேல். கீழமாசியில வந்து சுபகாரியங்களுக்கு, கல்யாணம், கும்பாபிஷேகம், வேற இறப்பு கறப்பு இதுகளுக்கு பூரா மெயினாக கிடைக்க வேண்டியது ஒரு 24 ஹவர்ஸ் முதல் கிடச்சி 17 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து காலப்போக்கில் 11 மணிக்குள்ள வந்தால் நெருங்கி சாயந்தரம் வாங்கிடலாம். வேற அதுக்கு மேலே அர்ஜென்ட்னா ஒரு ஆன்லைன் இதில் ஃபோன் பண்ணோம்னா கொடுத்துருவாங்க. இப்போ சுபகாரியங்களுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடினா எந்த சேனல் வாங்கினாலும் கீழமாசிக்கு தான் வரணும், வேறு எங்கேயும் வாங்க முடியாது. சின்ன சின்ன கடையில் இருக்காது. கல்யாணமா, ஒரு கும்பாபிஷேகமோ, காய்கறி சடங்கு எது ஒன்றாலும் இங்கே இந்த பஜார்லாம் கிடைக்கும். அதே மாதிரி மொத்த வியாபாரம் பண்ணுறவங்களும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் லோடாக வாங்கி அடுத்து தான் வண்டி வரும். இப்போ ஒரு 5 வருஷ காலத்தில் வண்டிகள் போக்குவரத்து அதிகமாகவும் பூரா பிரிஞ்சு அங்கே குடோன் போட்டு அந்தந்த லைனில் 4 திசையிலையும் சரக்கு பூரா அங்கனுக்குள்ளே அலைச்சல் கம்மி இல்லாமல் வாங்குறாங்க. சுபகாரியங்கள் வரும்போது சென்ட்ரல் மார்க்கெட்டு, பஜாரு, சந்தனம், குங்குமம், மாலைப்பூ, வாழைப்பழம், தேங்காய் அனைத்தும் இங்கே தான். நைட்டு 10 நாளைக்கு கல்யாணம் விடுனா நீ 10 மணிக்கு வந்தாங்கன்னா எல்லா சாமானும் ஒரு இடத்துல வாங்கி போவாங்க. இப்போ வந்து பிறந்த குழந்தையிலேருந்து இறப்பு வரை இங்கே சாணமெல்லாம் வாங்கலாம். பிறந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், பிறந்த உடனே நாட்டு மருந்து உள்ள டானிக்கையில இருந்து சொட்டு மருந்து, வசம்பு, அந்த பேச்சு உள்ள கொடுக்குறது, வெளியே கொடுக்குறது எல்லா ஐட்டமும் கீழமாசிதான் பெஸ்ட்டு. வேற வந்து எங்கேயும் குவாலிட்டி அறியாது. அந்த ஒரு இடத்துக்கு கீழமாசி இதில் கண்ணடியார், ஏடிஆர், மாப்பிள்ளை செட்டியார், எம்எம் முருகேசன், ஒரு 5-6 நாட்டு மருந்து கடை இருக்குது. இது வந்து ரீட்டெயில். ஹோல்சேலாக வாங்கினோம்னா அக்காரெட்டி, பொன்னிச்சாமி நாடார், இது வந்து மொத்த பேரேஜ். சின்ன பெட்டிகள் வைக்கணும்னா அவங்களுக்கு 5 கிலோ, 3 கிலோ, 10 கிலோ வாங்குறது இந்த மாதிரி கடை இருக்குது. பெரிய ஹோல்சேலாக வாங்குறதுக்கு அது மொத்தமாக இருக்கு.